அரசு வேலை கனவு ஒரே நேரத்தில் இரட்டை சகோதரிகளுக்கு நடந்த இன்ப அதிர்ச்சி. அரசு வேலையில் சேர வேண்டும் என்பது பலரது கனவாக உள்ளது. ஒரே குடும்பத்தில் ஒருவர் அரசு வேலையில் சேருவது எளிதான சாத்தியமில்ல. அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். இருவர் அரசு வேலையில் சேர வேண்டும் என்றால் அது அபூர்வமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஐபிஎஸ், ஐஏஎஸ் என பொறுப்புகளில் ஒரே குடும்பத்தினர் உள்ளார்கள். கேரளாவில் சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துள்ளது. இரட்டை சகோதரிகள் ஒரே நேரத்தில் அரசு வேலை பெற்று அஸ்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அரசு ஊழியராக போராடுகிறார்கள். ஒரு முறை அரசு ஊழியராக மாறிவிட்டால் அந்த குடும்பத்தின் சமூக அந்தஸ்து உயர்ந்துவிடும். அவர்களின் அடுத்த தலைமுறை பெரிய செல்வந்தராக வாய்ப்புள்ளது. நல்ல கல்வி, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை தரம், சமூகத்தில் பெரிய மதிப்பு உயர்ந்துவிடும். தூய்மை பணியாளர் கலெக்டர் ஆகிறார் என்றால் தூய்மை பணியாளர் என்ற அடைமொழி மாறி கலெக்டரின் மகள்களுக்கு கலெக்டரின் மகள் என்ற அடையாளம் வந்துவிடுகிறது. அரசு வேலை என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது என்பதை தாண்டி அடையாளத்தை மற்றும் அந்தஸ்தை மாற்றும் விஷயமாக இருக்கிறது. இதனால் அரசு வேலைக்கு எப்போதும் மவுசுண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலும் இதுதான் நிலை. கேரளாவில் சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. இரட்டை சகோதரிகள் ஒரே நேரத்தில் அரசு வேலை கிடைத்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் எடக்கா அடுத்த சுங்கதாரா அருகே மணாலி பகுதியில் வசிப்பவர் பாபு. இவர் மனைவி சிந்து. இவர்களுக்கு ட்வின்ஸ் உள்ளனர். இவர்களது மகள்கள் அஞ்சனா மற்றும் அர்ச்சனா ஆகிய இரட்டை சகோதரிகள். இதில் அஞ்சனா அறிவியல் பாடம் எடுத்து எம்எஸ்சி, எம்எல்டி படித்துள்ளார். அர்ச்சனா இன்ஜினியரிங் படித்து முடித்துள்ளார். இரண்டு பேரும் கேரளாவில் அரசு வேலையில் சேரும் கனவுடன் கேரளம் பொது சேவை ஆணைய தேர்வுக்கு கஷ்டப்பட்டு படித்து தயாராகி வந்தார்கள். அதன்படி சமீபத்தில் நடந்த தேர்வு எழுதினர். இதைத் தொடர்ந்து வெளியான தேர்வு முடிவில் அவர்கள் தேர்ச்சி பெற்று தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்தனர். இந்த நிலையில் அவர்கள் அரசு வேலையில் நியமிக்கப்பட்டு பணியாணையை பெற்றுள்ளனர். அதன்படி அஞ்சனா கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அர்ச்சனா திருவூரில் உள்ள சப்ளை கோ கிடங்கில் உதவி விற்பனையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் இரட்டை சகோதரிகள் மற்றும் அவரது பெற்றோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.